வணக்கம். நான் தமிழன்பன். இன்று நவம்பர் 21ஆம் நாள். இது மாவீரர் வாரத்தின் தொடக்க நாள் என்று தமிழீழ தமிழர்களால் உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. மாவீரர் வாரம் என்றால் என்ன? மாவீரர் நாள் மாவீரர் நாள் நவம்பர் 27 என்பதை ஒட்டி நவம்பர் 21 முதல் 27 வரையிலான நாட்களை மாவீரர் வாரம் என்று அழைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வை நடத்தி மாவீரர் வாரத்தை கடைபிடிக்கின்றனர் தமிழீழ தமிழர்கள். மாவீரர் நாள் என்றால் என்ன? மாவீரர் நாள் என்றால் என்ன என்பது புதிதாக யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தமிழீழ தமிழர்களுக்கும் உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்களுக்கும் மாவீரர் நாள் என்றால் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது நமது கடமை எனும் அடிப்படையில் மாவீரர் நாள் பற்றி சொல்கிறேன். 1982ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் நாள் அன்று மாவீரர் சங்கர் என்பவர் சிங்கள இராணுவத்துடனான போரில் சண்டையிட்டு காயமடைந்து சிகிச்சை பலனின்றி மரணிக்கிறார். அவர்தான் முதல் களச்சாவு. கருவி போரில் முதல் களச்சாவு அடைந்த மாவீரர் சங்கரின் நினைவை போற்றும் வகையில் அவர் மறைந்த நாளை நவம்பர் 27ஆம் நாளை மாவீரர் நாள் என்றும், அவர் மறைந்த மாலை 6:05 நிமிடத்தை மாவீரர் நாளன்று விளக்கேற்றி கடைபிடிக்கிற நிகழ்வை கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக விடுதலை புலிகள் அமைப்பும் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் கடைபிடித்து வந்தார்கள். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள் நவம்பர் 26. அந்த நாளைத்தான் மாவீரர் நாளாக கொண்டாடுகிறார்கள் என்று இன்றும் பலரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மாவீரர் சங்கர் நினைவு நாளைத்தான் மாவீரர் நாள் என்று தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அறிவித்தது. அப்படித்தான் கடைபிடித்து வந்தது. நவம்பர் 26 தலைவர் பிறந்த நாள், நவம்பர் 27 மாவீரர் நாள் என்பதால் மாவீரர் வாரம் என்று இதை மாற்றி உலகெங்கும் உள்ள ஈழத்தமிழர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். 1983 முதல் கருவிப்போர் மௌனிக்கும் 2009 வரை நவம்பர் 27 மாலை 6:05 ஒரு விளக்கேற்றி தீபம் ஏற்றி தலைவர் பிரபாகரன் அவர்கள் தீபம் ஏற்றுவார். அப்போது தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே என்று கவிஞர் புதுவை ரத்னதுரையின் பாடல் ஒலிக்கும். கூடியிருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் அவ்வளவு மக்களும் கண்கள் கடலென பெருகி கண்ணீர் ஓடும் காட்சிகளை நாம் கண்டிருக்கிறோம். இன்றும் அந்த பாடல் பாடும்போது தமிழீழ தமிழர்களும் தமிழ் உணர்வாளர்களும் கண்கள் குளமாவதை நாம் பார்க்க முடியும். அந்த பாடல் ஒலித்த பிறகு மாவீரர் உரை நிகழ்த்துவார் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவருடைய உரை ஒவ்வொரு ஆண்டும் பெரும் எதிர்பார்ப்புக்குள்ளானதாக இருக்கும். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, உலக வல்லரசுகளே கூட இவ்வாண்டு அவர் என்ன சொல்ல போகிறார், போரின் அடுத்த நகர்வு பற்றி அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்த உரை அது. மாவீரர் நாள் உரை என்பது வரலாற்றில் அவ்வளவு முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழர்களும் குறிப்பாக இந்திய அரசும் அந்த மாவீரர் நாள் உரையை வைத்துத்தான் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிப்பார்கள் என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியமான உரை மாவீரர் நாள் உரை. அதை இறுதி வரை கருவிப்போர் மௌனிக்கும் வரை 2009ஆம் ஆண்டு வரை 2008 நவம்பர் 27 மாவீரர் நாள் உரை இறுதி உரையாக இதுவரை அமைந்திருக்கிறது. அவ்வளவு 2009க்கு அப்புறம் இன்னும் 15 ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்பொழுது மாவீரர் நாள் பற்றியும் மாவீரர் வாரம் பற்றியும் நாம் பேசுவதற்கு இன்னும் கூடுதல் தேவை இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இவ்வளவு ஆண்டுகள் இல்லாத வகையில் அண்மையில் இலங்கையில் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழீழ பகுதிகளில் சிங்கள கட்சி ஒன்று பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது. பல ஆசனங்களை வென்றிருக்கிறது. இதுவரை போர் நடந்த காலத்திலும் அமைதி காலகட்டத்திலும் போர் முடிந்த பிறகு நடந்த 2-3 தேர்தல்களிலும் கூட தமிழ் மக்கள் சிங்கள கட்சியினரை வெற்றி பெற செய்ததில்லை. இவ்வாண்டு இந்த தேர்தலில்
தமிழ் மக்கள் சிங்கள கட்சியை வெற்றி பெற வைத்து விட்டார்கள் என்பதால் தமிழ் இன உணர்வு மங்கி போய்விட்டது. அவர்கள் தங்களை தமிழர்களாக உணராமல் அன்றாட வாழ்க்கையை நடத்துகிற சாதாரண மனிதர்களாக மாறிவிட்டார்கள். இனி இலங்கையில் இனவாதம் பேசுகிறவர்களுக்கு வேலையே இல்லை என்கிற கருத்து பரப்பலை சிங்கள அரசும் சிங்கள ஆதரவாளர்களும் உலகெங்கும் தீவிரமாக பரப்பி வருகிறார்கள். இந்த நேரத்தில் இன்னும் கூடுதலாக தமிழ் இன உணர்வு மங்கி போய்விடவில்லை என்பதை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு எதிராக நாம் செய்கிறோம் என்று ரொம்ப எளிமைப்படுத்தி இதை பார்த்துவிடக் கூடாது. நம் கேட்பது நம்ம தமிழ் மக்களின் உரிமைகள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அடிப்படை உரிமை உண்டு என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இலங்கை தீவில் தமிழர்களாக பிறந்ததாலேயே தமிழ் மக்களுக்கு ஆன அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு, அவர்களுடைய தாய்மொழியில் கல்வி மறுக்கப்பட்டு, தாய்மொழியில் உரையாடல் மறுக்கப்பட்டு, தாய்மொழி பண்பாடுகள் மறுக்கப்பட்டு வருகின்றன என்பதன் விளைவுதான் தமிழீழ போராட்டம் உருவானது. முதலில் கருத்து ரீதியாக அகிம்சை வழியில் தந்தை செல்வா உள்ளிட்டோர் போராடி கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அதை கருவி போராட்டமாக கையில் எடுத்தார் தலைவர் பிரபாகரன் அவர்கள். விடுதலை புலிகள் உயிர்ப்போடு இருக்கும் வரை அப்போராட்டம் உயிர் கொண்டு எழுந்தது. அதன் விளைவு தமிழ் உலகெங்கும் தமிழர்கள் இல்லாத நாடில்லை, தமிழர்களுக்கு என்று ஒரு நாடில்லை என்கிற நிலையை மாற்றி தமிழீழம் அமையும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம். கெடுவாய்ப்பாக அது அமையாமல் போயிருக்கிறது. ஆனால் வெற்றிதான் தள்ளி போயிருக்கிறதை ஒழிய போராட்டம் நேர்த்து விடவில்லை என்று தமிழீழ தமிழர்களும் உலகெங்கும் உள்ள தமிழர்களும் இன்னும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த கருத்தை மேலும் வலுப்படுத்தி நமக்கான உரிமைகளை வென்றெடுக்கும் வரை நாம் போராடியே ஆக வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி தமிழ் மக்களின் உரிமைக்காக தமிழீழ தாயகம் அமையும் வரை போராட வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய கடப்பாடு அனைவருக்கும் இருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் இந்த காணொளி. தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டம் குறித்து ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் உணர்ச்சிகரமானவை. அவர் அமைதி பேச்சுவார்த்தை காலகட்டத்திலேயே ஒரு இடத்தில் சிங்களர்கள் நாங்கள் வென்று விட்டோம், இனிமேல் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுக்கான வாய்ப்பே இல்லை என்று பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பாடல் எழுதினார். அதன் முதல் 2 வரிகள், விரைவில் உணர்வாய் பகையே உன் வெற்றி என்பது வெறும் கனவே என்று எழுதினார். அந்த பாடல் வரிகளை நனவாக்கி அந்த பாடல் வரிகளை செயலாக்க வேண்டிய கடமை தமிழீழ தமிழர்களுக்கு மட்டுமின்றி தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் கூடுதலாக இருக்கின்றது என்பதை நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த காணொலியை வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.